டிஎன்பிஎஸ்சி பாலிட்டியில் மாநிலம் என்ற தலைப்பில் 25 வினாக்களுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? இந்த வீடியோ எண்டில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் படி மாநில ஆளுநர் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் மற்றும் சட்டமன்றத்தை கலைக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளார்? பதில் ஆப்ஷன் ஏ பிரிவு 174. வினா 2. முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர் மற்றும் பிற அமைச்சர்களை ஆளுநர் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் நியமிப்பார் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? பதில் ஆப்ஷன் சி பிரிவு 164. வினா 3. மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது? பதில் ஆப்ஷன் ஏ பிரிவு 165. வினா 4. மாநில சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? பதில் ஆப்ஷன் ஏ பிரிவு 213. வினா 5. மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வரம்பு என்ன? பதில் ஆப்ஷன் பி 62 வயது. வினா 6. கூற்று ஏ. மாநில ஆளுநர் மாநில சட்டமன்றத்தால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். காரணம் ஆர். இந்திய குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். பதில் ஆப்ஷன் சி ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. வினா 7. ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற மேலவை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு பிரிவு எது? பதில் ஆப்ஷன் பி பிரிவு 169. வினா 8. மாநில நிர்வாகத்தின் முறையான மற்றும் சட்டபூர்வமான தலைவர் யார்? பதில் ஆப்ஷன் பி மாநில ஆளுநர். வினா 9. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகள் மற்றும் பிற நோக்கங்களுக்காக நீதி பேராணைகளை பிறப்பிக்கின்றன? பதில் ஆப்ஷன் பி பிரிவு 226. வினா 10. பொறுத்துக. பிரிவு 153 ஆளுநர் அலுவலகம், பிரிவு 163 அமைச்சரவை, பிரிவு 167 முதல்வரின் கடமைகள், பிரிவு 170 பேரவை அமைப்பு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. வினா 11. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 161 எதை பற்றி விளக்குகிறது? பதில் ஆப்ஷன் பி ஆளுநரின் தண்டனை குறைப்பு மற்றும் மன்னிக்கும் அதிகாரம். வினா 12. மாநில சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவு மற்றும் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? பதில் ஆப்ஷன் பி அதிகபட்சம் 500, குறைந்தபட்சம் 60. வினா 13. மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துவது தொடர்பான நடைமுறையை கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? பதில் ஆப்ஷன் ஏ பிரிவு 198. 14. மாநில அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? பதில் ஆப்ஷன் பி பிரிவு 202. வினா 15. மாநில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? பதில் ஆப்ஷன் சி இந்தியாவின் குடியரசுத் தலைவர். 16. ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் சீர்குலையும் போது குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வழிவகை செய்யும் பிரிவு எது? பதில் ஆப்ஷன் பி பிரிவு 356. வினா 17. மாநில அமைச்சரவையானது எந்த அமைப்பிற்கு கூட்டு பொறுப்பு உடையது? பதில் ஆப்ஷன் பி மாநில சட்டமன்ற பேரவை. வினா 18. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதா மீது ஆளுநர் ஒப்பந்தம் அளிப்பது அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ரிசர்வ்டு செய்வது பற்றி கூறும் பிரிவு எது? பதில் ஆப்ஷன் ஏ பிரிவு 200. வினா 19. மாநில பட்டியலின் கீழ் உள்ள விஷயங்கள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? பதில் ஆப்ஷன் பி மாநில சட்டமன்றம். வினா 20. ஒரு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு நீட்டிக்கவோ அல்லது விலக்கவோ அதிகாரம் பெற்றவர் யார்?
பதில் ஆப்ஷன் பி நாடாளுமன்றம். 21 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? பதில் ஆப்ஷன் சி 35 வயது. 22 மாநில சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் பதவிக்கால முறை என்ன? பதில் ஆப்ஷன் டி நிரந்தர சபை. 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுவர். 23 மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? பதில் ஆப்ஷன் சி மாநில ஆளுநர் அல்லது அவர் நியமிக்கும் நபர். 24 மாநில சட்டமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கால இடைவெளி என்ன? பதில் ஆப்ஷன் பி 6 மாதங்கள். 25 இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசுகள் பற்றி பேசுகிறது? பதில் ஆப்ஷன் பி 6 பகுதி 6. இது போன்ற முக்கிய வினாக்களுக்கு டிஎன்பிஎஸ்சி PYQ எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.